முக்கிய செய்திகள். சீனாவில் கரோனாவை போல் வேகமாக பரவும் புதிய வைரஸ். இந்தியாவில் அச்சம் தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். கண்ணாடி மாளிகையில் வாழ்வதாக அரசு விழாவில் கெஜ்ரிவாலை விமர்சித்த மோடி. 10 லட்சம் ரூபாய் கோட் அணிபவர் பேச தகுதி இல்லை என கெஜ்ரிவால் பதிலடி. நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசு செலுத்த வேண்டிய இழப்பீடு தாமதமா? தற்போதைய சந்தை மதிப்பில் பெற உரிமை உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. லடாக் பகுதிகளையும் உள்ளடக்கி 2 புதிய மாவட்டங்களை உருவாக்கியது சீனா. சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஏற்க முடியாது என இந்தியா கண்டனம். வணக்கம். வணக்கம். சீனாவில் கொரோனாவை போன்ற புதிய வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் நிலைமையை கண்காணித்து வருவதால் இந்திய மக்கள் அச்சமடைய தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சீனாவில் 2019ஆம் ஆண்டு வூஹான் மாகாணத்தில் உருவான கொரோனா வைரஸ் உலக நாடுகளையே அச்சத்தில் ஆழ்த்தியதுடன் பல கோடி மக்களை மரண குழியில் தள்ளியது. பல மாதங்களாக நீடித்த பொது முடக்கம் காரணமாக பல நாடுகளில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு வல்லரசு நாடுகளே திணறி போயின. அதில் இருந்து உலக நாடுகளும் மக்களும் மீண்டு வரும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று வேகமாக பரவி வருவதாகவும் மக்கள் கூட்டம் கூட்டமாக மருத்துவமனைகளில் குவிந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸால் பாதிக்கப்பட்டு ஏராளமானோர் பலியாகியுள்ளதாக வீடியோக்கள் பரவி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களை இந்த வைரஸ் அதிகமாக தாக்குவதாக கூறப்படுகிறது. இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான காய்ச்சல், நுரையீரல் தொற்று பாதிப்புகள் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்டை நாடான சீனாவில் இருந்து இந்தியாவிற்குள் இந்த வைரஸ் பரவும் வாய்ப்பு உள்ளதா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் நாட்டில் உள்ள நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சர்வதேச நிறுவனங்களுடன் தொடர்பில் உள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் கூறியுள்ளது. HMPV வைரஸால் இந்தியாவில் இதுவரை யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை இயக்குநர் திரு அதுல் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு இந்த வைரஸ் குறித்த எந்த எச்சரிக்கையும் மத்திய அரசு விடுக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சீன அரசோ குளிர்காலத்தில் வழக்கமாக வரும் சுவாச கோளாறுதான் என்று விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் பிரதமர் திரு மோடியும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒருவரை ஒருவர் வசைபாடியது தேர்தல் களத்தை அனல் பறக்க செய்துள்ளது. அங்கு விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளிடையே பலத்த போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் டெல்லியில் 1675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்குதல், உலக வர்த்தக மையம், வீர சாவர்கர் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திரு மோடி நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் 4 கோடி ஏழைகளின் கனவை நிறைவேற்றியுள்ளதாகவும் தமக்காக ஒரு வீட்டை கூட கட்டிக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் ஒருவர் கண்ணாடி மாளிகையில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதாக அவர் விமர்சித்தார். டெல்லி கடந்த 10 ஆண்டுகளாக பெரும் பேரழிவால் சூழப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய திரு மோடி, அண்ணா ஹசாரேவை முன்வைத்து வந்த சில நேர்மையற்றவர்கள் டெல்லியின் ஏழை மக்களை பேரழிவுக்குள் தள்ளிவிட்டதாக திரு கெஜ்ரிவாலை மறைமுகமாக விமர்சித்தார். ये देश की राजधानी है, दिल्ली वासियों का हक है, उनकी सुशासन की कल्पना की है, सुशासन का सपना देखा है, लेकिन बीते 10 वर्षों से दिल्ली एक बड़ी आपदा से घिरी है. திரு மோடி தான் பேசிய 43 நிமிடங்களில் 39 நிமிடங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் டெல்லி மக்களையுமே மிகப்பெரிய அளவில் அவதூறு செய்துள்ளதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையும் திரு மோடி நிறைவேற்றவில்லை என்று கூறிய அவர், பாஜக தான் ஏழைகளின் எதிரி என்று விமர்சித்தார். स्वास्थ्य में, बिजली में, पानी में, सीवर में, सड़क, इतने काम किए हम लोगों ने कि मैं कई घंटों तक काम गिना सकता हूं. लेकिन जो दूसरी सरकार थी, जो दिल्ली के लोगों ने केंद्र सरकार चुनी थी बीजेपी की, उन्होंने 10 साल में एक भी ऐसा काम नहीं किया जो कि आज प्रधानमंत्री जी अपने 43 मिनट के भाषण में आप लोगों को गिना के गए होंगे. டெல்லியில் உள்ள குடிசைகளை இடித்ததன் மூலம் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வீடு இழக்கும்படி பாஜக செய்துள்ளதாகவும், டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு முதலமைச்சருக்கான முகமோ சாதனைகளோ இல்லாததால் அக்கட்சிதான் பேரழிவில் உள்ளது என்றும் திரு கெஜ்ரிவால் கூறினார்.
10 லட்சம் ரூபாய் கோட்டணிபவர் 2700 கோடியில் வீடு, 8400 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனி விமானத்தில் பயணிப்பவர் கண்ணாடி மாளிகை குறித்து அவரது வாயால் பேசக்கூடாது என்று திரு கெஜ்ரிவால் சாடினார். இதனிடையே கல்காஜி தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் திருமதி அதிஷியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மகளிர் அணி தலைவி திருமதி அல்கா லம்பா களமிறக்கப்பட்டுள்ளார். நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசு செலுத்த வேண்டிய இழப்பீடு தாமதமாகும் போது நில உரிமையாளர்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் தற்போதைய சந்தை மதிப்பிற்கு உரிமையுடையவர்கள் ஆவார்கள் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கர்நாடக தொழில்துறை பகுதிகள் மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் பெங்களூரு மைசூரு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்காக 2003ஆம் ஆண்டு மாநில அரசால் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. 22 ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தப்பட்ட இந்த நிலத்திற்கு இதுவரையில் எவ்வித இழப்பீடும் வழங்கப்படவில்லை. இதனை எதிர்த்து பெர்னாண்டோ பிரான்சிஸ் ஜோசப் உள்ளிட்ட ஏராளமானோர் 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தங்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இதுவரையில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்று மனுதாரர்கள் வாதிட்டனர். நிலத்தின் அப்போதைய சந்தை மதிப்பிற்கும் தற்போதைய மதிப்பிற்கும் பல மடங்கு தொகை வித்தியாசம் உள்ளதால் தற்போதைய சந்தை மதிப்பின் அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும் அல்லது அதற்கு ஈடான நிலத்தை வேறு இடங்களில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த வழக்கில் நீதிபதிகள் திரு B.R. கவாய், திரு K.V. விஸ்வநாதன் ஆகியோர் நேற்று தீர்ப்பு வழங்கினர். 2003ஆம் ஆண்டு இருந்த சந்தை மதிப்பின்படி நிலத்திற்கு இழப்பீடு வழங்குமாறு 18 ஆண்டுகளுக்கு பின் அனுமதித்தால் அது நீதியை கேலி கூத்தாகும் செயல் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சொத்துக்கள் உரிமை தொடர்பாக 300A பிரிவின் கீழ் உள்ள அரசியலமைப்பு விதிகளை கேலி கூத்தாக மாற்றுவதற்கு சமம் என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். சம்பந்தப்பட்ட நிலங்களின் சந்தை மதிப்பை நிர்ணயம் செய்வதற்கான தேதிகளை மாற்றுமாறு கர்நாடக அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று நிலவிய சந்தை மதிப்பிற்கு ஏற்றவாறு இழப்பீடு வழங்கவும் அறிவுறுத்தினர். இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நாளாகும். லடாக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் சீனா புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்கியிருப்பதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் லடாக் யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகள் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அந்த பகுதியை தனக்கு சொந்தமானது என்று சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. இதன் அருகே ஹோட்டன் என்ற பகுதியில் லடாக்கில் ஆக்கிரமித்த பகுதிகளுடன் சேர்த்து 2 மாவட்டங்களை சீனா உருவாக்கியுள்ளது. ஹியான் மற்றும் ஹெகாங் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதற்கான அறிவிப்பை அந்நாடு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சீனாவின் ஹோட்டன் பகுதியில் 2 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளதாகவும் அதில் இந்தியாவின் லடாக் பிராந்தியத்தின் சில பகுதிகளும் அடங்கியுள்ளதாகவும் கூறினார். இதுபோன்ற சீனாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். Parts of jurisdiction of these so-called counties fall in India's union territory of Ladakh. We have never accepted the illegal Chinese occupation of Indian territory in this area. Creation of new counties will neither have a bearing on India's long-standing and consistent position regarding our sovereignty over the area, nor lend legitimacy to China's illegal and forcible occupation of the same. We have lodged a solemn protest with the Chinese side. மேலும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் சீனா புதிய அணை கட்டுவதால் இந்தியாவுக்கு வரும் ஆற்று நீர் கட்டுப்படுத்தப்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இது மட்டுமின்றி கட்டுக்கடங்காத வெள்ளம் காரணமாக எதிர்காலத்தில் அணையை திறக்க நேரிட்டால் இந்திய எல்லையில் உள்ள கிராமங்கள் பாதிக்கப்படும் என்ற கவலையும் எழுந்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த திரு ஜெய்ஸ்வால், பிரம்மபுத்திரா நதி பாயும் நாடுகளின் நலன்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சீனாவிடம் வலியுறுத்தி உள்ளதாக கூறினார். அத்திட்டத்தை உன்னிப்பாக கண்காணித்து இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். திபெத் பகுதியில் உற்பத்தியாகும் பிரம்மபுத்திரா ஆறு சீனா, இந்தியா, வங்கதேசம் ஆகிய 3 நாடுகள் வழியாக பாய்ந்து கடலில் கலப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விக்கிரவாண்டி மேற்கு கிராமத்தைச் சேர்ந்த 5 வயதான குழந்தை லியா லட்சுமி அங்குள்ள தனியார் பள்ளியில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் நேற்று பிற்பகல் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்த துயரகரமான செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தை லியா லட்சுமியின் பெற்றோருக்கும் அவரது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கூறிக்கொள்வதுடன் குழந்தையின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்துத்துவ கருத்துக்களை பரப்பும் மதவெறி கொண்ட அரசாக மத்திய பாஜக அரசு உள்ளதாக
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று தொடங்கிய அந்த கட்சியின் மாநில மாநாடு நாளை நிறைவடைய உள்ளது. இதையடுத்து முக்கிய வீதிகளில் பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட்டது. பின்னர் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு பிரகாஷ் காரத், நாடு முழுவதும் வெறுப்பை பரப்பி இந்துத்துவா சித்தாந்தங்களை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக விமர்சனம் செய்தார். மதவெறி கொண்ட பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற விடாமல் தடுக்கவே திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். The RSS are making all efforts to penetrate into Tamil Nadu society and to spread their Hindutva ideology and influence people. And this fight against the BJP, RSS and the Hindutva communal forces will have to be carried forward again in Tamil Nadu. தமிழ்நாட்டில் தடம் பதிக்க பாஜக பல சித்து வேலைகளை செய்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் கூறினார். பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு நிதி வழங்காமல் மத்திய அரசு இழுத்தடித்து வருவதாக கூறிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்டவற்றை ஓரணியில் நின்று எதிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கருகிய தாமரையை அண்ணாமலை அல்ல, நீங்கள் வழிபடுகிற ஆண்டவனே வந்தால் கூட இங்கே மலர வைக்க முடியாது என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய இயற்கை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு அப்படி. இந்த மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், மூத்த நிர்வாகிகள் திரு ஜி ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் திருமதி பிருந்தா காரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு நிதி வழங்காமல் ஒன்றிய அரசு நெருக்கடியை கொடுப்பதாக வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மேலவஸ்தா சாவடியில் அமைந்துள்ள தேசிய உணவு தொழில்நுட்ப மேலாண்மை நிறுவனத்தில் வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம், தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம், தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1123 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த காலங்களில் விவசாயிகள் போராட்டங்கள், மறியல்கள், விவசாயிகள் தற்கொலைகள் நிகழ்வுகள் இருந்ததாகவும் அதுபோன்ற நிகழ்வுகள் இந்த 3 ஆண்டில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை முறையாக வழங்காவிட்டாலும் தமிழக அரசு பொறுப்பேற்று அதனை மக்களுக்கு வழங்குவதாக திரு பன்னீர்செல்வம் கூறினார். இந்திய அரசு கொடுக்கின்ற நிதி சரியாக கொடுக்காவிட்டாலும் தமிழக அரசு தன்னை பொறுப்பேற்று அவர் கொடுக்கின்றார்கள். ஒன்றிய அரசு இது போன்ற நெருக்கடி தமிழக அரசு கொடுக்கின்றாங்க தவிர அது மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 பெற்றார்கள். 1,18,00,000 பெண்களுக்கு மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக கூறிய திரு பன்னீர்செல்வம், இதுபோன்று எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் கொடுக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பாஜக ஆளும் மாநிலங்களும் பின்பற்றுவதாக அவர் தெரிவித்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திருச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் மற்றும் அவருடைய மனைவி மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை நியமன அலுவலராக இருக்கும் திரு ரமேஷ் பாபு 2002ஆம் ஆண்டு அரசு மருத்துவராக பணியில் சேர்ந்தார். 2016ஆம் ஆண்டு முதல் தஞ்சாவூர் மாவட்ட நியமன அலுவலராகவும் 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை புதுக்கோட்டை மாவட்ட நியமன அலுவலராகவும் அவர் பணியாற்றினார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடந்த விசாரணையில் 2018ஆம் ஆண்டிற்கு முன்பாக ரமேஷ் பாபு மற்றும் அவருடைய மனைவி ஷர்மிளா பெயரில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 18,64,428 ரூபாயாக இருந்ததாகவும் அதன் பிறகு 2,36,60,294 ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் பெற்ற மாத வருமானம், அவருடைய மனைவி பெயரிலும் வாங்கிய கடன்கள் உள்ளிட்டவற்றை தவிர அவரின் சொத்து மதிப்பு 92.69% அதிகரித்துள்ளது. அதன் அடிப்படையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ரமேஷ் பாபு மற்றும் அவருடைய மனைவி ஷர்மிளா ஆகியோர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. நாமக்கல் அருகே ஜவ்வரிசி ஆலையில் இருந்து திறந்துவிடப்பட்ட கழிவுநீர் விளைநிலங்களை சூழ்ந்ததால் விவசாயிகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். செல்லப்பம்பட்டியில் சுமார் 20 ஏக்கரில் மரவள்ளிக்கிழங்கு, வெங்காயம், கொத்தவரை, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள தனியார் ஜவ்வரிசி ஆலையில் இருந்து நேற்று திடீர் என கழிவுநீர் திறந்துவிடப்பட்டது.
இதனால் அந்த பகுதியில் இருந்த விளைநிலங்களில் தண்ணீர் ஆறாக சென்றது. இதை பார்த்த விவசாயிகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். கழிவு நீரை திறந்துவிட வேண்டாம் என்று அவர்கள் கூச்சலிட்டும் அதை ஆலை ஊழியர்கள் கேட்காததால் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். ஐயோ யாருமே அது கேட்க நாதி இல்லையா? ஐயோ எல்லாம் போகுது, அங்கோட போகுது. ஐயோ எல்லாம் போகுதுடா, எல்லாம் இப்படி போகுதுடா. ஐயோ எல்லாம் வயலும் போகுதுடா. காய்கறி நட்டு நான் பொழைச்சா எல்லாம் நாசமா போகுது. ஆலையில் சேமித்து வைக்கும் கழிவு நீரை மழை பெய்யும் போது நிர்வாகமே விளைநிலங்களில் மழை நீரோடு திறந்து விடுவதாக அப்பகுதி விவசாயிகள் கண்ணீருடன் கூறினர். தனியார் ஆலையின் நடவடிக்கையால் சாகுபடி செய்த கொத்தவரை, வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் நாசமாகிவிட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அந்த ஆலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டத்தில் 1 கிலோ தக்காளியின் விலை 5 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அந்த மாவட்டத்தில் தலைவாசல், ஆத்தூர், தம்மம்பட்டி, கெங்கவல்லி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் தக்காளி விளைச்சல் அதிகரித்ததால் தற்போது அதன் விலை சரிய தொடங்கியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 100 ரூபாய் வரை விற்கப்பட்ட தக்காளி தற்போது கிலோ 5 ரூபாய்க்கு வியாபாரிகள் கேட்பதாக சேலம் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரலாறு எட்டாத விலையில விற்றுக்கிட்டு இருந்ததுங்க. அதாவது ஒரு கிலோ வந்து 150-200 வரைக்கும் விற்றுதுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் தக்காளி இப்போ உற்பத்தி அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் இப்போ தக்காளி இப்போ வரவு அதிகமாகிடுச்சு. 28 கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 150 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் இதை சில்லறை விலையில் 10 முதல் 12 ரூபாய்க்கு மக்களுக்கு வழங்குவதாகவும் வியாபாரிகள் கூறினர். வரத்து அதிகரிப்பு, அதிகப்படியான விளைச்சல் உள்ளிட்ட காரணங்களால் தக்காளி விலை சரிந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இனி வரும் காலங்களிலும் தக்காளி விலை மேலும் குறையும் என்றும் வியாபாரிகள் கூறினர். நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் அட்டகாசம் செய்யும் சிறுத்தையால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். உதகை அருகே உள்ள பிக்கட்டி சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த சதீஷ் என்ற கூலி தொழிலாளி இயற்கை உபாதையை கழிக்க வனப்பகுதிக்குள் சென்றவர் வீடு திரும்பவில்லை. பின்னர் அந்த பகுதியில் பார்த்தபோது வனவிலங்கு தாக்கி அவர் உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் கடந்த 2 மாதங்களாக கரடி ஒன்று நடமாடுவதாகவும் இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கூலி தொழிலாளியை தாக்கியது சிறுத்தையா அல்லது கரடியா என தெரியாத நிலையில் தடயங்களை ஆய்வு செய்த போது கரடிதான் என வனத்துறையினர் உறுதி செய்துள்ளனர். இதற்கிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் அனுப்பு கிராமத்தில் புகுந்த சிறுத்தை கன்றுக்குட்டியை கடித்து கொன்றது. அலறல் சத்தம் கேட்டு மக்கள் கூடுவதற்குள் அந்த சிறுத்தை அங்கிருந்து தப்பிச் சென்றது. இதற்கிடையே திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே நீலமலை கோட்டை பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகளை விரட்ட வனத்துறையினர் நேற்று கும்கி யானைகளை வரவழைத்தனர். இரவு நேரங்களில் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகளை தொடர்ந்து கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். சீனாவில் கரோனாவை போன்ற புதிய வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் நிலைமையை கண்காணித்து வருவதால் இந்திய மக்கள் அச்சமடைய தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் பிரதமர் மோடியும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒருவரை ஒருவர் வசைபாடியது தேர்தல் களத்தை அனல் பறக்க செய்துள்ளது. லடாக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் சீனா புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்கி இருப்பதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.